நாங்கள் ராமையா நகர் பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து வர்றோங்க. சூலூர் தாலுக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோன்னா, எங்களுக்கு வந்து சாந்திகன்னு ஒரு பவுண்டரி இருக்குங்க. எங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அது ரொம்ப வருஷமாக எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஏர் பொல்யூஷனுக்காக தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் நிறைய எல்லாம் இருக்குது. இருந்துமே இந்த ஏர் பொல்யூஷன்னால என்ன ஆகுனா நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புங்க. இதனால நிறைய பேர் எங்களுக்கு என்னென்னா, ஒரு தடவை கோல்டு வந்தது அப்படின்னா 2-3 மாதத்துக்கு இல்லை 4 மாதத்துக்கு சரியாகிறதே இல்லைங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை மெயினாக அங்கேருந்து வர்றது உங்களுக்கு ஒரு கரும்புகை இல்லைன்னா ஒரு வெள்ளை புகை மாதிரி அவங்க விடுறாங்க. அவங்க என்ன காஸ்டிங், அதாவது இரும்பு மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலைங்க. அவங்க சாந்தி கியர்ஸ், கம்பெனி நேம்ஸ் சாந்தி கியர்ஸுங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் நிறையா தடவை நாங்கள் இது வந்து மனு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் 2019 இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். விஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே அப்பப்போ டெம்பரரியாக ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களே தவிர இது வரைக்குமே எங்களுக்கு எதுவுமே பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சது இல்லைங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, பொதுமக்கள் அதாவது இந்த போன வாரம் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி எங்களுக்கு கரும்புகை வந்து ரொம்ப அதிகமாக வெளியில் வந்துங்க. எங்களுக்கு எங்கள் ராமையா நகர் ஃபுல்லாகவுமே புகை மூட்டமாயிருச்சுங்க. இதனால என்னன்னா 3-4 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இங்கே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நேரமாக அவங்களுக்கு இருமல் நிற்கவே இல்லைங்க. இதனால நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட எங்கள் கையில் இருக்குங்க. இது எல்லாமே இப்போ மேடம்கிட்ட இங்கே கலெக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோங்க. நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இதனால என்னாச்சுன்னா, நாங்கள் அன்னைக்கு வந்து கம்பெனிக்கு போய் முற்றுகையிட்டோங்க. முற்றுகையிட்டு அங்கேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து இன்ஜினியர் வந்தாங்க, பார்த்தாங்க. அவங்களும் 4-5 வீட்டில் அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாம் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களோட சைடுமே ஒரு 99% வந்து இது இங்கே இருக்குன்ற மாதிரி தான் ஒரு இது சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப பாதிப்பு இருக்குது, நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தீங்கன்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு இதாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் இதுக்கு எங்களுக்கு என்னென்னா பர்மனெண்ட் சொல்யூஷன் இதுக்கு எங்களுக்கு வேணுங்க. ஏதாவது பண்ணி எங்களுக்கு இதிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுங்க. இன்னைக்கு கொடுத்துருக்குறோம், நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு இம்மிடியேட்டாக அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்க. இன்னும் இது மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல நாங்கள் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு அவங்களுக்கும் நாங்கள் அனுப்புகிறோங்க காப்பி. தாசில்தார் ஆஃபீஸ், விஓ ஆஃபீஸ் எல்லாருக்குமே நாங்கள் ஒவ்வொரு மனு கொடுக்குறதா தான் இருக்கிறோங்க. இன்னைக்கு இதுக்கு வந்து எங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விட போகிறது இல்லைங்க.